தியானிக்க போகிறோம். போன வாரம் நம்ம என்ன தியானம் பண்ணணும் ஞாபகம் இருக்குதா? தேவனை அறிகிற அறிவு அப்படின்னு போன வாரத்திலே நம்ம தியானம் பண்ணோம். தேவனை அறிகிற அறிவு. போன வாரத்திலே பார்த்தோம், தேவனை அறிகிற அறிவு என்றால் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. அவர் யார், எப்படிப்பட்டவர், அவருடைய குணம் என்ன, அவர் எதை விரும்புகிறார், விரும்பவில்லை, அவருக்கு சித்தம் என்ன, விருப்பம் என்ன, நம்மை குறித்து அவர் என்ன எதிர்பார்க்கிறார் இதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். போன வாரத்திலே நம்ம தியானிக்கும் போது ஒரு காரியத்தை யோசித்தோம். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த நோக்கமே மனுஷன் தேவனோடு நேரங்களை செலவிட வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் மனுஷனையே சிருஷ்டித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். புரியும் நினைக்கிறேன். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த நோக்கமே எப்படியாவது ஆண்டவர் மனுஷனை செய்யணும், ஆண்டவரோடு நேரங்களை செலவிட வேண்டும். இதுக்கு தான் கர்த்தர் ஆதியிலேயே ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்தார். ஓகே, இப்போ இந்த தேவனை அறியணும்னா ஆண்டவரோடு நம்ம நேரங்களை செலவிட வேண்டும். அப்படி ஆண்டவரை அறியறதுனால நமக்கு என்ன நன்மை உண்டாகுதுன்னு போன வாரத்தில் பார்த்தோம். ரெண்டு காரியம் பார்த்தோம். ஒன்று 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி ஆண்டவரை அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருகும் அப்படின்னு பார்த்தோம். 3வது 4வது வசனத்தின்படி ஆண்டவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவனுக்கு தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்துள்ளோம்னு பார்த்தோம். 4வது வசனத்தின்படி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு நாம தப்ப முடியும்னு பார்த்தோம். திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாற முடியும் என்று நம்ம கடந்த வாரத்தை தியானிச்சோம். அந்த தொடர்ச்சியாக இந்த ஆண்டவரை அறிகிற அறிவினாலே நம்ம எப்படி மாறலாம், ஆண்டவரை எப்படி அறிகிறது குறித்து இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். எடுத்தவங்க நீங்க வாசிங்க. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5லிருந்து 9 வசனங்கள் வரை. இங்கே அவர் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவினால் அப்படிங்கிறார். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினால் 2வது வசனத்தை வாசிக்கிறோம். அவரை அறிகிற அறிவினாலே வீணரும் கனியற்றவருமாய் இருக்க ஒட்டாது அப்படிங்கிறார். ஆண்டவரை அறிகிற அறிவில் நீங்க வளர்ந்தோம்னா அந்த ஆண்டவரை அறிகிற அறிவானது உங்களை என்னையும் வீணராய் இருக்க விடாது. வீணர்னா என்னது? புரோஜனம் இல்லாதவங்களா, வேஸ்டா நம்மளை இருக்க விடாதான். அப்படின்னா நம்மளை புரோஜனமானவர்களாய் பயன்படக்கூடியவர்களாய் கர்த்தரை அறிகிற அறிவு நம்மளை மாற்றும். அது மாத்திரமல்ல, நம்மளை கனி கொடுக்கிறவர்களாய் மாற்றுமா. அப்ப நீங்களும் நானும் ஆண்டவரை அறிகிற அறிவுல வளர்ந்தா வீணராய் அல்ல பயன்படுகிறவர்களாய் மாறுவோம். நீங்களும் நானும் கனி கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி மாறணும்னா அவர் சொல்றாரு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் அப்படிங்கிற. இவைகள் முன்னாடி ஒரு காரணம் சொல்லிட்டு, இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அறிகிற அறிவிலே போறார். அப்படி எவைகள் உண்டாயிருந்து பெருகினால் அப்படின்னு மேல பார்த்தோம்னா அதான் 5லிருந்து ஒரு லிஸ்டே போறார். எதெல்லாம் நமக்கு உண்டாயிருக்கணும், எதுல நம்ம பெருகணுங்கிறத அவர் சொல்கிறார். அது இருந்துச்சுன்னா தான் நீங்களும் நானும் ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர முடியும், பெருக முடியும். சரி, இப்ப எது தேவை? 5வது வசனம் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாகிறார். முதல்ல ஆரம்பமே எப்படி ஆரம்பிக்குது? ஜாக்கிரதை. நீங்களும் நானும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஜாக்கிரதை வந்து வடமொழிச்சல், நல்ல தமிழ்ல சொல்ல எச்சரிக்கையா இருங்கிற. நீங்களும் நானும் எச்சரிக்கையா இருக்கணுங்கிற. முதல்ல எச்சரிக்கையா இருக்கணும். எதுக்கு எச்சரிக்கையா இருக்கணும்? பின்னாடி சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தோட அப்படின்னு. எச்சரிக்கை எதுல தேவைன்னா முதல்ல நமக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தோட அப்படின்னு சில காரணம் சொல்லிட்டே போற. அப்ப உங்களுக்கு எனக்கும் அடிப்படையில என்ன தேவைன்னா விசுவாசம் தேவை. அந்த விசுவாசத்தை பெற்றுக் கொள்வதிலே உங்களுக்கு எனக்கு எச்சரிக்கை தேவை. பிசாசுடைய நோக்கம் என்னன்னா இந்த விசுவாசத்தை விட்டு உங்களை என்னையும் விலக செய்யணும். இதுக்குதான் போராட்டம். முன்னாடி
தியானிச்சோம்ல, போராட்டமே இதுதான், விசுவாசத்தை காத்துக் கொள்றதுக்கு தான். யூதா எழுதுகிறார், பொதுவான விசுவாசத்தை, பொதுவான லட்சியத்தை குறித்து உங்களுக்கு நான் எழுதி கருத்துள்ளவனா இருக்கையில் பரிசுத்தவான்களுக்கு ஒரு விஷயம் ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும் என்று எழுதி உணர்த்துவது எனக்கு அவசியமாய் கருதுகிறார். அப்ப விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு தான் நமக்கு போராட்டமே. அப்ப விசுவாசத்தை நீங்கள் நானும் விடாம காத்துக்கொள்ளணும். வேதத்துல வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகிறது அப்படிங்கிறார். விசுவாசித்தவளே பாக்கியவதி அப்படிங்கிறார். அப்ப உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுது. அப்ப அடிப்படையில உங்களுக்கு எனக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. இதுதான் அவர் சொல்றாரு, நீங்க எச்சரிக்கையா இருங்க. எதுல? விசுவாசத்துல. நம்ம விசுவாசத்தை விட்டு விளக்குவதற்கு பிசாசு பல தந்திரங்களை செய்கிறான். பிசாசு நம்மளை வழிவிலக பண்ணுவதற்கு பல சதிகளை செய்கிறான். ஆகிய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்கு நீங்கள் நான் எச்சரிக்கையா இருக்கணுமா? அப்படி விசுவாசத்தை காத்துக் கொள்றதுல நீங்கள் நான் எச்சரிக்கையா இருந்தா தான் அவரை அறிகிற அறிவிலே வளர முடியும். ஆண்டவரை அறியணும்னா முதல்ல அவர் மேல நமக்கு விசுவாசம் இருக்கும். கர்த்தரை அறிகிற அறிவிலே நீங்கள் நான் வளரணும்னா அவர் யாரு, எப்படிப்பட்டவர் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா, அவருக்கு இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும்னா, போன வாரமோ வரநாட்களை தியானிக்க போற இந்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்ம சோதரிக்கணும்னா நம்ம விசுவாசத்திலே உறுதியா இருக்க வேண்டும். அந்த விசுவாசத்திலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். விசுவாசத்தை விட்டு விலக பண்ணுகிற எந்த காரியத்தையும் ஒருபோதும் செயல்படக் கூடாது. சரி, அப்ப இங்க வாசிக்கிறோம், முதல்ல எச்சரிக்கையா இருக்கணும். எதுல எச்சரிக்கையா இருக்கணுமா? விசுவாசத்துல. அடுத்து சொல்றாரு, விசுவாசத்தோட தைரியத்தையும். வெறும் விசுவாசம் மட்டும் போதாது, விசுவாசத்தோட என்ன வேணும்? தைரியம் வேணும். நான் ஆண்டவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார், அவர் போதுமான கர்த்தர், அவர் எவ்வளவா ஈரே அப்படின்னு சொல்றோம்னா அதுல நமக்கு தைரியம் வேணும். கர்த்தரிடத்துல எதை ஒப்பு கொடுத்துட்டோமோ அது அந்நாள் வரைக்கும் காத்துக் கொள்வதற்கு அவர் போதுமானவர் அப்படிங்கிற தைரியம் நமக்கு வேணும். ஒரு விசுவாசத்துக்குள்ள வந்துட்டு, ஒரு விசுவாசம் அறிக்கை பண்ணிட்டு, ஒரு விசுவாசத்தை பேசிட்டு தைரியம் இல்லாம இருக்கக்கூடாது. எத்தனை பேர் கர்த்தரை வந்து புரியுது? அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு போதுமானவர்னு சொல்றோம். கர்த்தர் எனக்கு போதுமானவர் விசுவாசத்தை வச்சுக்கிட்டு 4 பேருக்கு போய் முன்னால கையை கட்டி நிக்க கூடாது. கர்த்தர் எனக்கு போதுமானவர் அப்படிங்கிற விசுவாசம் இருக்குன்னா அதுல தைரியமும் நமக்கு இருக்கணும். கர்த்தர் எனக்கு போதுமானவர்கிட்ட அவர் நடத்துவார். அப்ப தைரியம் வாழ்க்கையில ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு தைரியம் தேவை. நமக்கு தைரியம் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் இந்த விசுவாசத்தை வெளியிலே நம்ம காட்ட முடியும். மனசுல விசுவாசிக்கிறேன்னு சொல்றோம்னா அது செயல வெளிப்பட வேண்டும். அதை செய்யப்படுத்தான் இங்க வேதம் நம்மளை எச்சரிக்கிறது. அப்ப அவரை அறிகிற வளரணும் அப்படின்னா நீங்களும் நானும் வீணதா இல்லாம இருக்கணும்னா, கனி கொடுக்கிறவர்களாய் மாறணும்னா நம்ம எச்சரிக்கையா இருந்து விசுவாசத்துல வளரணும். அந்த விசுவாசத்தோடு நமக்கு தைரியம் தேவை. அடுத்து சொல்றாரு, தைரியத்தோட ஞானம். முதல் வாரத்துல தியானிச்சோம், ஞானம் நமக்கு முக்கியம். அறிவல்ல ஞானம். அறிவுங்கிறது யார் வேணாலும் பெருக்கிக் கொள்ளலாம். ஆனா ஞானம் என்பது தேவன் கொடுக்கிற ஒன்று. நான் எனக்கு விசுவாசம் இருக்குது, எனக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தருடைய ஞானம் இல்லாமல் இருக்கக்கூடாது. உதாரணம் புரியுற மாதிரி நான் சொல்றேன். நமக்கு ஆண்டவர் ஒரு ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இப்பெல்லாம் நல்ல குளிர் நேரம் அப்படிதானே? நைட்ல வெளியே போனா நல்லா குளிர் அடிக்குது, இது நல்லா தெரியும். எனக்கு விசுவாசம் இருக்கு, நான் கர்த்தருடைய பிள்ளை, அவர் என்னை பாதுகாப்பான்னு சொல்லிட்டு நைட்ல நல்ல குளிர்ல வெளியில படுத்துக்கிறதா என்ன ஆகும் சொல்லுங்க? அப்ப நமக்கு விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது, ஆனா என்னது இல்ல? ஞானம் இல்லை. பொதுவான ஞானமே நம்மகிட்ட இல்லைன்னு இயற்கைக்கு மாறாக நம்ம ஒரு காரியத்தை செய்யுது. நாய் குலைக்குது, அதை போய் காத்து பிடிச்சிருந்தா என்ன செய்யும்? கடிக்குதான். தனக்கடாத காரியங்களை தலையிடுகிறவன் நாயை காத்து பிடிச்சிருக்கிறான். கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுத்துட்டா, தைரியத்தை கொடுத்துருக்கிறாரு. தேவையில்லாம போய் இன்னொருத்த நேரத்துக்கு தலையிடலாமா? யோசிப்பாங்க.
இது பாவத்துக்கு நேராக நம்மளை கொண்டு போய் விடும். இந்த இச்சை குறித்து வேதத்தில் வாசிக்கும் போது கண்களின் இச்சையை வாசிக்கிறோம், மாம்சத்தினுடைய இச்சைகளை நம்ம வாசிக்கிறோம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்து ஆதாமை ஏவாளையும் சிருஷ்டித்தார். அவர் ஏதேன் தோட்டத்திலே வச்சிருந்தார். உலகத்திலே மிக அழகான ஒரு இடம்னா ஏதேன் தோட்டம். அவ்வளவு அழகான இடத்துல அவங்கள வச்சிருந்தார். தேவனுடைய முதலாவது சிருஷ்டிப்பு அவங்க தான். ஆனால் இந்த ஏவாள் தன்னை சிருஷ்டித்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சாத்தானுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆண்டவர் எந்த கனியை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த மரத்து கனியை பத்தி அந்த அம்மா சொல்லுது, அது பார்வைக்கு இன்பமும் புசிப்புக்கு பார்வைக்கு எப்படி இருக்குமா, பார்த்தாலே இன்பமா இருக்குமா, அடுத்து அது புத்தியை தெரிவிக்குமா, அப்புறம் இச்சிக்கப்படத்தக்கதா. இன்னும் தொட்டு கூட நம்ம பார்க்கல. ஆனா சாத்தானுடைய வார்த்தையை கேட்டு இந்த அம்மா கற்பனை பண்ணுது, அது பார்வைக்கு இன்பமானது. நீங்க இப்படித்தான் பிசாசு என்ன செய்யறான்னா நிறைய பேரை கண்களின் இச்சையினாலே அவன் கெடுத்து விடுகிறான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்துல மிகப்பெரிய பலசாலிகளே வேதத்துல சொல்லப்படுற ஒருத்தர் சிம்சோன். மிகப்பெரிய பலசாலி. அவரு அந்த நகரத்துக்கு இருந்த அலங்காரம், அந்த சுத்தி கட்டப்பட்ட காம்பவுண்ட் வால் இருக்கு அலங்கம், அந்த அலங்கத்தின் வாசல் இருக்கிற கேட்ட கரடி தோல்ல வச்சுட்டு அவங்களுக்கு மலை மேல ஏறி போறாரு. அப்படின்னா எவ்வளவு பெரிய பலசாலின்னு பாருங்க. ஆனா அந்த சிம்சோனை பத்தி தான் வேதம் சொல்லுது, அவன் வேடிக்கை பொருளாய் மாறிட்டான், வேடிக்கை காட்டவனாய் மாறினான். நம்ம எல்லாருக்கும் தெரியும் சாலமோனை குறித்து, சவுலை குறித்து நமக்கு தெரியும். சவுல் இருந்த இஸ்ரவேல் மக்கள்ல அவன் ரொம்ப வளர்ந்த மனுஷன். அவரை தான் வேணும் இஸ்ரவேல் கேட்டு வாங்கினாங்க. இன்னும் விசேஷமா சொல்லணும்னா அவர் காணாம போன தகப்பனுடைய கழுதையை தேடி போறாரு. ஆனா இந்த சவுல் வந்தான்னு தெரிஞ்சு சாமுவேல் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் அவர்தான் நியாயாதிபதி, சமஸ்த இஸ்ரவேல மிகப்பெரிய தீர்க்கதரிசி சாமுவேல், அவருக்காக காத்திருந்து இந்த சவுலுக்கு முன்னத்தொடைய கொடுக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஒரு ஆசீர்வாதம் பெற்றவர் பாருங்க. சவுல் போய் அன்னைக்கு இருந்த மிகப்பெரிய தீர்க்கதரிசியாகி சாமுவேல் கூட உட்கார்ந்து அவர் வச்சிருந்த விருதுல முன்னத்தொடைய வச்சுட்டாங்க. விசேஷித்த விருதுல கலந்துக்கிட்டு சவுல் இவர் பின்னால பாத்தீங்கன்னா இச்சைக்கு இருந்தார். கடைசிக்கு என்னாச்சு, சோசியம் பார்க்கிறவன் அங்கேயே பார்க்கிறவன் கூட போய் அவன் கன்று அடிக்கிறான், அவன் கூட விரும்பி சாப்பிடுறான். இப்படிவா பாத்தீங்களா? சமஸ்த இஸ்ரவேலையும் மிகப்பெரிய தீர்க்கதரிசி, அன்னைக்கு தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நியாயாதிபதி இந்த சாமுவேல், அவ்வளோ பெரிய தேவபக்ஷரோட உட்கார்ந்து அவர் விசேஷமா வச்சிருந்த உன்னத்துடைய சாப்பிட்ட ஒரு மனுஷன் தான் இவன் சோசியார் வைக்கிற விருந்த உட்கார்ந்து சாப்பிடுறான். முடிவு என்னாச்சு? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவன், அபிஷேகம் பண்ணப்பட்டவன் தன்னுடைய பட்டயத்தை நிறுத்தி அதுல விழுந்து தப்ப முடிச்சான். இதுதான் இச்சையினுடைய முடிவு. இன்னைக்கு இச்சை சொல்லும் போது பாலியல் இச்சையை மட்டும் வேதம் சொல்லல. வேதம் சொல்லுறது பிறனுக்குரிய யாதொன்று இச்சையா இருப்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? அடுத்தவங்களுடைய பேனாவை கூட நம்ம விரும்பக்கூடாது, அதானே? அடுத்தவங்க போட ட்ரெஸ்ஸை கூட விரும்பக்கூடாது, அடுத்தவங்களுடைய சொத்துக்களையோ சுகங்களையோ பொருட்களையோ எதையுமே வச்சுக்க கூடாதுங்கிறார். அப்ப அடுத்தவங்க நம்ம விரும்பணும்னா அதுக்கு பேர் என்னது? இச்சை. இச்சை. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகள் சொல்றவங்கல்ல நிறைய பேரு நம்ம ரொம்ப ஞானமா செய்யணும்னு சொல்லி எவ்வளவு தந்திரமான காரியங்களை செய்யணும். அதை யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் அழிவுக்கு ஆரம்பம். அடுத்தவங்களுக்கு உரியத நம்ம வஞ்சித்து எடுத்துக்கொண்டவை ஆனால், அது இச்சித்து எடுத்துக்கொண்டவை ஆனால், அத மாதிரி ஒரு சாப வேற ஒண்ணுமே. பைபிள்ல படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்கிறோம். பக்கத்துல இருக்கிற ஒரு கீரை தோட்டத்தை கேட்டதுக்கு என்ன சம்பவம் நினைச்சுட்டு உங்களுக்கு தெரியும். வேதத்துல வாசிக்கிறோம், அவருடைய ரத்தத்தை நாய் திணிச்சு. தேசத்தோட முடிவு தானே. அப்ப ரொம்ப கவனம். நீங்களான ஆண்டோடைய பிள்ளைகள் இச்சை அடக்கமா இருக்க வேண்டும். மற்றவங்களை பார்த்துட்டு
இது யாரால முடியும்? அவரை அறிகிற அறிவிலே வளர்ந்தவங்களால. கர்த்தரை அறிகிறவங்க தான், கர்த்தருக்குள்ள வளர்றவங்க தான் இச்சை அடக்கமா இருப்பாங்க. சாத்தூர்ல உங்களுக்கு தெரியும், ரூத்தமான உங்களுக்கு தெரியும், வயது முதிர்னாலே அவங்க ஆராதனைக்கு வராம இருக்காங்க. சாத்தூர்ல ரயில்வே ட்ராக் கடந்து வரும்போது அந்த பக்கத்துல ஒரு தங்க செயின் கிடந்துச்சான். அப்போ இன்னொரு சகோதரி ஓடி போய் ஒரு செயின் கிடக்குச்சுன்னு எடுத்துச்சான். உடனே இந்த ரூத்தமா வாங்கிட்டு சொன்னாங்களா, நம்ம நகை போடுற ஆளு கிடையாது, நீ எதுக்கு முதல்ல எடுக்கிறேன்னு கேட்டுச்சான். எடுத்துட்டு அடுத்து சொன்னாங்களா, நம்ம பாஸ்டையா சொல்லியிருக்காரு, அடுத்தவங்க பொருளை நம்ம இச்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இது யாருடைய செயினும், இது நம்ம எடுத்தோம்னா தொலைச்சவங்க தேடி அழுவாங்க. அவங்களுடைய கண்ணீருக்கு நீங்க நானும் காரணம் ஆயிடக்கூடாது. இப்ப எடுத்தீங்கன்னா தொலைச்சால கண்டுபிடிச்சு நீ கொடுக்கறதா இருந்தா எடுத்துக்கலாம், உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அவனையே போட்டு வந்துருந்துச்சான். பக்கத்துல அந்த கேட்மேன அந்த ரயில்வே கேப்டன் இருப்பாங்கல்ல, அவர் பார்த்துட்டே திட்டினாராம், ஆனா உனக்கு வயசாயிருச்சு, உனக்கு செயின் நகை தேவையில்லை, வாழைக்குள்ள எடுக்கிறா, அதை ஏமா நீ எடுக்கக்கூடாதுன்னு சொல்ற அப்படின்னு சக்கப்பட்டாரா. இந்த அம்மா சொல்லிச்சா, இல்லையா எங்க ஆண்டவருக்கு இது பிடிக்காது அப்படின்னு அங்கனையே போட்டுட்டு கிளம்பிட்டாங்களா. திரும்ப அந்த ஆள் எடுத்து வச்சாருன்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது, அவங்க எடுத்துட்டாங்க அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, தெருவுல கிடக்கிற பொருளை கூட அது யாருடைய பொருளோ அவனை எடுக்க மாட்டேன்னு சொல்றவங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா, ஆண்டவர் அறிஞ்சவங்களா? கொஞ்சம் அசந்தா கொண்டு போய் வீட்டுல மறைச்சிருக்கிறாங்க ஆண்டவருடைய பிள்ளைகளா? ஒரு சபையில போர்டு வச்சிருக்காங்க, உங்கள் பொருட்கள் பத்திரம், உங்கள் பொருட்கள் பத்திரம். நீங்கள் கவனிக்காம இருந்து விட்டால் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார் என்று யாராவது எடுத்துக்கொண்டு போய் விடுவாங்க. சொல்றது புரியுதா? உங்க செல்போனை பத்திரமா வச்சுக்கோங்க சர்ச்சுக்குள்ள. நீங்க அதை கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா, நேற்று ஜெபம் பண்ணனே அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு நீங்க முன்னால வந்து பர்ஸை வச்சிருக்காரு, அதை எடுத்து போயிடுவாங்க அப்படின்னு சபையில போட்டு வச்சிருக்காங்க. அப்படின்னா எந்த லட்சத்துல நம்ம ஆண்டவர் அறிஞ்சிருக்கோம்? புரியுதா உங்களுக்கு? கவனம். அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரணும்னா நமக்கு என்ன தேவை? இச்சை அடக்கம். பிறர் பொருளை இச்சையாக இருப்பாயாக அப்படின்னா, பிறர் பொருள்னா குண்டூசில இருந்து எல்லாமே எழுதுதா பிறர் பொருள். நீங்கள் நானும் எப்படி இருக்கோம் கொஞ்சம் யோசிப்போம். நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் ஆராய்ச்சிப்போம். கொஞ்சம் மறந்துட்டா அடுத்தவங்க பொருளா நம்ம பொருளா மாறி. போய் வீட்டுல போய் பாருங்க, நம்ம செல்ஃப்ல அலமாரில கிச்சன்ல ஏதாவது நமக்கு சம்மந்தம் இல்லாத பொருள் இருக்குடா, கொஞ்சம் யோசிச்சு பார்த்து தெரியல செவம் பண்ணி இது யார்கிட்ட வாங்கணும் எப்படி வந்துச்சுன்னு கொண்டு போய் திருப்பி கொடுக்கணும். அப்ப திருப்பி கொடுக்கலாம் அப்படின்னா நம்ம ஆண்டவரை இன்னும் அறியல. எத்தனை வருஷம் புரியுதா? கவனிக்கிறீங்களா? எத்தனை பேர் கவனிக்கீங்க? இல்லையா? அப்ப வாழ்க்கையில என்ன செய்யணும்? வெளிப்படும். நான் சொல்ற வசனம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நம்ம பொருட்கள்ல, சபையில் உள்ள பொருட்கள்ல சிலர் இன்ஜினியர் போட்டு வச்சிருக்காங்க, இப்ப எவ்வளவு அப்படி போட்டு வச்சிருக்காங்க. அப்படி போட்டு வச்சிருந்தே வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரலாம் அப்படின்னா நம்ம எந்த மனசாட்சியில் இருக்கோம்னு யோசிச்சு பார்க்கலாம். சுத்தி வளைச்சிக்கிறா வர கிளாஸ்ல. சரி கவனி. சரி, அப்ப இச்சை அடக்கம் நமக்கு தேவை. அடுத்து இச்சை அடக்கத்தோட பொறுமை வேணும். அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவுல வளரணும்னா அடுத்து நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. நமக்கு இல்லாத ஒண்ணு. ஒரு அவசர உலகத்துல வந்திருக்கிறோம். எதுனாலும் உடனே என்ன செய்யணும்? தீர்வு வேணும். எதுனாலும் உடனே நடக்கணும். எல்லாம் இப்ப அவசர உலகம். இந்த பலசர கடைகள்ல, இந்த ஸ்டோர்கள்ல, சூப்பர் மார்க்கெட்ல போனீங்கன்னா இப்ப பேரை மாத்திட்டாங்க. முன்னாடி திடீர் ரசம், திடீர் சாம்பார் பொடி அப்படிலாம் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? இப்ப திடீர்னு அப்படியே எடுத்துட்டாங்க. இப்ப கூட மிக்ஸ் போட்டுருக்காங்க. இந்த மிக்ஸ் அப்படின்னு போட்டுருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்து அப்படியே சுடுதல கலக்கிட்டா போதும், எல்லாம் வந்துடும். அப்படிதானே? அப்படி வச்சிருக்காங்க. ஆனா நம்மளும் நினைக்கிறோம் எல்லாமே உடனே நடந்துடும் நினைக்கிறோம். கர்த்தருக்கு தெரியும் எதை எப்ப எப்படி செய்யணும்னு ஆண்டவர் அறிந்திருக்கிறார். சோ நம்ம உடனே நடக்கணுங்கிறது இல்லை. வேதத்துல வாசிக்கும் போது பலமுறை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், உங்களுக்கு தெரியும். சகரியாவும் எலிசபெத்தும் ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஆலயத்திலே அவங்க ஊழியம் செஞ்சாங்க. அவங்க ஆரம்ப நாட்கள்ல அவங்க
அவர் என்ன சொல்றாரு? கலங்கி இவர் ஜெபத்துக்கு பதில் வந்திருக்கு. அதுவே இவருக்கு என்ன போச்சுப்ப? கலங்கி பயமடைந்தா. தூதன் அவனை நோக்கி பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. அப்ப இவர் என்ன ஜெபம் பண்ணாரோ அதுக்கு பதில் வந்திருக்கு. அதை அவர் சொல்றார். மனைவியாக எலிசபெத் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க போறாங்க, அவனுக்கு யோவான் பேர் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது முதல்ல எப்படிதான் சொன்னார்? உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னார். அப்ப இவனுக்கு ஜெபத்தின் படிதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. சரியா? சரி, இப்ப அவங்க என்ன பதில் சொன்னார் பாருங்க. அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி, இதை நான் எதிராக அறிவேன், நான் கிழவனா இருக்கேன், என் மனைவிக்கு வயதாயிடுச்சு. அவர் சொல்றது சரிதானே? அவர் என்ன சொல்றாரு? இவர் என்னைக்கா ஒரு நாள் ஜெபம் பண்ணாரு, இப்போ வயசாகி போச்சு, ஜெபத்தெல்லாம் விட்டுட்டாரு, பட்ட ஜெபத்தையும் மறந்துட்டாரு. இவர் ஜெபத்தை மறந்தாலும் ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மறக்காம தூதன் அனுப்பி அவன் பதில் சொல்லிட்டு யாரும் அனுப்புறாரு. பல வருஷங்கள் ஆகி அதனால இப்ப வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு சொன்னா கூட இவர் சொல்றது எப்படிங்க, எனக்கு வயசாயிருச்சு, என் மனைவிக்கு வயசாயிருச்சு. நமக்கு வயசாகலாம், ஆனா ஜெபத்துக்கு வயசாகல. நம்ம மறக்கலாம், ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் மறக்கல. ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கிற ஆண்டவர். இந்த அம்மாவும் இந்த ஐயாவும் ஜெபம் பண்ண நேரத்திலேயே ஒரு குழந்தை பிறந்திருந்துச்சுன்னா இவங்களுக்கு ஒரு யோவான் பிறந்திருக்கும், அவ்வளவுதான். இப்ப கால தாமதமா பிறந்ததுனால இயேசுவை கண்ணால் யோவான் பார்த்தாரு, இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்துற வேலையை செஞ்சாரு. எல்லாவற்றுக்கும் மேல உலகத்துல பாவம்னா என்னன்னே தெரியாத தேவகுமாரனுக்கு ஞானசாமி கொடுக்கிற பாக்கியத்தை இந்த யோவான் சாமனுக்கு ஆண்டவர் கொடுத்தார். இப்ப காலம் கலந்து பிறந்தது நல்லதா கெட்டதா யோசிப்பாங்க. அப்ப நமக்கு என்ன வேணும்? பொறுமை. உடனே நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்க தேவையில்லை. நமக்கு ஒரு பொறுமை, எல்லாத்துலயும் பொறுமை. நம்ம பொறுமையா இருந்தோம்னா கர்த்தர் அதனது காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்கிற தெய்வம் நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்யும். வசனம் புரியுதா? கவனிக்கிறீங்களா? சில காரியங்களை தேவன் உடனே செய்கிறார், ஆனா எல்லா காரியத்தையும் தேவன் உடனே செய்யல. சில காரியங்களுக்கு தேவன் நேரம் எடுத்து செய்கிறார். ஏன்னா இது தேவன் மட்டும் இடைப்படுற காரியம் இல்ல, நாமும் ஆயத்தமாகணும், மற்றவர்களையும் ஆயத்தமாக வேண்டியதாக பல காரியங்கள் இருக்கிறபடினாலே சில காரியங்களை தேவன் மெதுவாக செய்கிறார். அப்ப நீங்களும் நாமும் பொறுமையா இருந்தோம்னா நம்ம வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் சொப்பனத்தாக்குவதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையான தேவன் நம்ம வாழ்க்கையில கிரியை செய்யலாம். பொறுமை நமக்கு தேவை. அப்படி யாரெல்லாம் தேவனை அறிகிற அறிவுல வளர்றாங்களோ அவங்களுக்கு அடுத்து என்ன தேவை? பொறுமை. பொறுமையையும் பொறுமையோட தேவபக்தின்னு வார்த்தை. நீங்க பெந்தெகோஸ்தேல இல்லாத ஒண்ணு என்னன்னா தேவபக்தி. விசுவாசம் இருக்குது, தைரியம் இருக்குது, என்னென்னமோ இருக்குது, அற்புத அடையாளம் வந்துருவோம், வரங்கள் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா பக்தி இருக்கான்னு கேட்டா இது ஒரு பெரிய கேள்விக்குறி. விசுவாசங்கிறது உள்ள உள்ளது, ஆவியோடு உள்ளது. ஆனா தேவ பக்திங்கிறது வெளியே தெரிகிறோம். நம்மகிட்ட பக்தி இருக்காங்கன்னா விசுவாசம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, வரங்கள் இருக்குது, தியாகம் இருக்குது, கிரயம் இருக்குது. ஆனா பக்தி இருக்கா? பல கேள்வி நமக்கு. இன்னைக்கு இப்ப நம்ம தை மாசத்துக்கு வந்திருக்கோம். போன மாசம் மார்கழி மாசம். நம்முடைய இந்து உறவினர்கள் மார்கழி மாசம் காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்துச்சு பச்சை தண்ணில குளிச்சுட்டு தெருவில் அவங்க பஜனை பாடிட்டு போறதை பார்த்துருப்பீங்க இல்ல? நீங்க நம்மளை கூப்பிட்டு இனிமேல் காலையில சீக்கிரம் 5 மணிக்கு அது முதல் ஆராதனைக்கு எல்லாரும் குளிச்சுட்டு ஈரத்துணியோட வாங்க அப்பனா எத்தனை பேர் வரும்? முதலுக்கு வர்றதுக்கே தூக்கத்தை கலைச்சி வச்சுறது நம்ம கஷ்டமா தான் இருக்கு. 9 மணிக்கு பாஸ்ட் கொஞ்சம் இருந்துச்சா மத்தியானத்துக்கு மேலே ஆராதனைக்கு அம்மா கேட்போம், நான் தூங்கி செஞ்சிருந்தோம் வரலாமே அப்படின்னு நம்ம யோசிக்கணும். யோசிச்சு பாருங்க, பக்தியில சிறந்தவங்க யாரு? நம்மளா அவங்களா? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் கத்தோலிக்க ஆலயத்துக்கு போயிருக்கீங்க? ஆசி சர்ச்சுக்கு எவ்வளவு பேர் போயிருக்கீங்க? அவங்களோட ரட்சிப்பு இல்லாம இருக்கலாம், தெய்வீகம் இல்லாம இருக்கலாம், ஆண்டவர் அறிகிற அறிவு இல்லாம இருக்கலாம். ஆனா அவங்க பக்தியை பார்த்துருக்கீங்களா? நெடு முழங்கால நிற்பாங்க,
சேசுன்னு சொல்லுவாங்க. சேசு வந்துட்டாங்க, மரியாமா வந்துருச்சு, மாதாமா வந்துருச்சு நினைச்சுக்கிட்டு அவங்க என்ன பக்தியா இருக்காங்க. வாசலை குடிச்சிட்டு ஆடுவான், ஆனா உள்ள வந்து அப்படியே பயபக்தியா இருக்கும். பார்த்துருக்கீங்களா? அதாவது அவங்களுடைய எல்லா காரியமும் நமக்கு ஏற்றதல்ல, ஆனா வெளியிடமாய் அவன் காட்டுற பக்தி இருக்க. நம்மளோட பக்தி இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது இருக்கிற சந்தோஷம் கூட கொஞ்சம் பேருக்கு சர்ச்சுக்கு வரும்போது இல்லை. அதுதானே? கல்யாணத்துக்கு போகும்போது பார்த்து பார்த்து ட்ரெஸ்ஸை போடுறோம், அதை செய்யணும் இதை செய்யணும், அதை எடுத்துட்டியா இதை எடுத்துட்டியா, மொய் போட காசு எடுத்துக்கிட்டியா, எல்லாத்தையும் விசாரிக்கலாம். ஆனா நாளைக்கு வரும்போது எதிர்த்து மோத்த கழுவி நம்மளோட கிளம்பி வருவோம். அப்ப உண்மையான பக்தி இருக்கா யோசிச்சு பாருங்க. பக்தி இருந்தா எங்க வரணும்? வெளியவும் தெரியணும், வெளியவும் தெரியும். விசுவாசங்கிறது உள்ள இருக்குது, அது பக்தியா வெளியே தெரியும். பார்த்தாலே கண்டுபிடிச்சலாம். அப்படிதானே? ஆண்டுடைய பிள்ளைகள் முகத்தை பார்த்தாலே என்ன தெரியும்? போய் இவங்க ஆண்டுடைய பிள்ளைகள், அவங்க பேச்சு செய்யுங்க நடந்த இது எல்லாம் காட்டு கொடுக்கணும். நம்ம போய் வழிய சொன்னா தான் தெரியுது. நானும் சர்ச்சுக்கு போறேன், நானும் ஆண்டவர் சொன்னா, ஆண்டவர் பிள்ளைகள் சொன்னா தான் 4 பேருக்கு தெரியுது. அப்படின்னா பார்த்தவொடனே யாராவது கண்டுபிடிக்க முடியுதா? ஏன் முடியல? உலகத்துக்கு ஒத்த வேஷம் தடுத்திருக்கிறோம். எல்லாத்துலையும் உலகத்தாங்க மாதிரியே நம்மளும். எப்படி ஆண்டவர் அறிய முடியும்? யோசிப்பார். நான் சொந்த கதையை சொல்லல, பைபிள் தான் சொல்லுது. தேவ பக்தியும் நமக்கு தேவை, தேவ பக்தியும் நமக்கு தேவை. நான் கல்லூரியில் படிக்கும்போது ஒரு நாள் டூர் போனோம். பஸ்ல போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்கும்போது ஒரு சர்ச்சு வந்துச்சு. ரோட்டு மேல ஒரு சர்ச் இருக்கு. ஒரு பையன் உடனே கிண்டலுக்கு ஒரு பாட்டு பாடினான். ஒரு பிள்ளை எழுச்சி வேகமா ஒரு வந்தா வந்து அந்த பையனை கத்தரை அடிச்சுடுவார், சேசு அடிச்சுடுவார் அப்படின்னா வித்தியாசமான பொருளாதார பார்த்தா கூட படிக்கிற பிள்ளை சேசு அடிச்சுடுவார், பிள்ளை பாடக்கூடாது, கேட்கக்கூடாது அப்படின்னு. அப்பதான் தெரியுது அந்த பிள்ளை கிறிஸ்டின் பிள்ளை அப்படின்னு. நான் கூட்டியா, நீ உன் பேர் என்ன அப்படின்னு விசாரிச்சா, நாங்க கேத்தலிக். பாருங்க, ஆண்டவருக்கு குறித்து கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு பண்ணாலே அவரால் நினைச்ச முடியல. அவங்க ஆண்டவர் தெரியாது, ரட்சிப்பு கிடையாது, அபிஷேகம் கிடையாது, ஞானஸ்நானம் கிடைக்கல, வேறுபட ஜீவன் எதுவுமே இல்லை. ஆனா ஆண்டவர் பத்தி வந்து கிண்டலா பாட்டு பாடணும்னா என்ன வருது? நம்மள யோசிச்சு பாருங்க. நம்ம வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது? ஆண்டவரை பரியாசம் பண்ணி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா என்னைக்காவது நமக்கு உணர்வு வருதா? யோசிப்பாங்க. அப்போ அடுத்து என்னது தேவையா? தேவை பக்தியும் தேவை. பக்தி ஆண்டவர் மேல இருக்கிற பக்தி, இந்த டெவலப்னஸ், வெளியிடமாக தெரியக்கூடிய இந்த காரியங்கள், அதுவும் நமக்கு தேவை. அப்புறம் தேவ பக்தியோட சகோதர சிநேகிதம். அதாவது சிநேகிதமானவரை சிநேகிக்கிறது வேற, சகோதர சிநேகிதம். இந்த சகோதர சிநேகிதம் அப்படின்னா வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் குடிக்கிற வார்த்தை இல்லை. இது ஆங்கிலத்தில் பிரதர்லி லவ் அப்படின்னு சொல்றோம். ஒரு சகோதரமாருக்குள்ள இருக்க வேண்டிய அன்பு குறித்து வேணும் சொல்லுது சகோதர சிநேகிதம். மாம்சத்திலே ஒரு குடும்பத்திலே அண்ணன் தம்பியா அக்கா தங்கச்சியா பிறந்திருக்கிறோம். அங்க பலவிதமான பிரச்சனைகள் இருக்கிறது. இந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் நம்மள மாதிரி பிரதர்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? சகோதரர் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் சகோதரர் சொல்றோம். சில சுவிசேஷ சட்டங்களை சகோதரர் பேருக்கு முன்னால போட்டுருக்காங்க, சகோதரர் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா கம்யூனிஸ்ட் தோழர்கள், பொதுவுடைமைவாதிகள் தோழர்னு சொல்லுவாங்க. அவங்க சகோதரன் சொல்ல மாட்டாங்க. நான் ஸ்கூல்ல சின்ன கிளாஸ்ல படிச்சுட்டு இருக்கும்போது, ஸ்கூல்ல படிக்கும்போது எங்க தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்டேன், அது ஏன் அப்படின்னு விளக்கம் சொன்னார். இன்னைக்கு சகோதரமாருக்குள்ள சொத்து சண்டைலாம் வருதுப்பா, ஆனா தோழர்கள்ட்ட அப்படி இல்லை. அவங்க எல்லாமே பொதுவா வச்சிருக்காங்க, பொது உடைமைவாதிகள். அதனால நாங்க சகோதரங்கிற வார்த்தையை விட தோழருங்கிற வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். வித்தியாசம் புரியுதா? அர்த்தம் சகோதரன் கூட எடுத்துக்கிறாங்க, சொத்துக்கு சண்டை போடுறான். நாங்க அப்படி இல்லைங்கிறாங்க. கர்த்தரை அறியாத ஒரு கூட்டம் அவ்வளவு மகிமையான மேன்மையான வார்த்தையை பயன்படுத்துது. சரி, இங்கே சொல்லப்படுற வார்த்தை என்னன்னா சகோதர சிநேகிதம் அப்படிங்கிறார். சகோதர சிநேகிதம். சகோதர சிநேகிதம் என்னது? ஆண்டவருக்குள்ள பிறந்திருக்கிற ஒவ்வொருவரும், ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள சகோதர அன்பு, அது சகோதர சிநேகிதம். புரியுத மாதிரி சொல்றாங்க. திருவிருந்து ஆராதனையில நம்ம சொல்றோம், திருவிருந்து ஆராதனையில ஒரே அப்பத்தை பிட்டு ஒரே பாத்திரத்துல பானம் பண்ணணும்னு சொல்றோம். அத்தனை வேதம் சொல்லுது. திருவிருந்துங்கிறது என்னது? ஒரே அப்பத்தை பிட்டு ஒரே
நமக்குள்ள இருக்கிற உறவு முறை. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் ஒரு சபைக்குள்ள இருக்கிறோம் அப்படின்னா, ஒரே அப்பத்தை பிடித்து ஒரே பாத்திரத்துல பானம் பண்றோம்னா, ஒருத்தருக்கு ஒரு வேதனைன்னா மற்றவங்களுக்கு அது வேதனை. ஒருத்தர் சந்தோஷப்பட்டா அடுத்தவங்களும் சந்தோஷம். இதுதான் சகோதர சிநேகிதம். ஒருத்தர் ஒரு குறைச்சல்னா ஒருத்தர் அவருக்கு உதவி செய்வாங்களா, இதுக்கு பேர் தான் சகோதர சிநேகிதம். நீங்களும் எப்படி இருக்கிறோம்? நீ காலையில் 6 ஒரு சம்பவத்தை சொன்னேன், அதை திரும்ப ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோயில ஒரு வந்து பாத்திர கடை வச்சிருந்தாங்க. அதான பேர் இருக்கா? ஐசக் ஒரு அண்ணன் கடை வச்சிருந்தாரு. நானும் வெஸ்டி பாஸ்டும் அதுக்கு எதுக்கு இருக்கிற ஒரு கடையில போய் மத்தியானம் வெயில் பைக்கை நிறுத்திட்டு ஒன்று ஏதாவது குடிப்போன்னு போனோம். நாங்கள் இப்படி கடையோ அப்படின்னு நினைக்கவே இல்லை. போய் கடையை நிறுத்தினோம், அங்கே போய் குடிக்க போகிறோம். போய் அந்த கடைக்காரன்ட்டு அப்பதான் சொல்ல போகிறோம், என்ன வேணும்னு சொல்ல போகிறோம். பின்னால் இருந்து ஒரு சத்தம் கேட்குது, அல்லேலூயா அப்படின்னு. பின்னால் இருக்குது என்னது, இங்கே கோயில் நெல்லையப்பர் கோயில் இருக்குது. இங்கிருந்து அல்லேலூயா சவுண்ட் வருது. திரும்பி பார்த்தா அந்த அண்ணன் கையை காட்டி சொன்னார் கடைக்காரர்கிட்ட, அவங்க காசு வாங்காதீங்க, அவங்க என்ன கேட்டாங்களோ அதை இங்கே கடையை கொடுத்து விடுங்க, அவங்க 2 பேரும் ஊழியக்காரங்க, இங்கே வர சொல்லுங்க அப்படிங்கிறாரு. எங்க நெல்லையப்பர் கோயில் அந்த லைன் உடனே பார்த்துட்டாருன்னு அவர் சொன்னாரு, என் கண்ணுக்கு தப்பிச்சு போயிருக்கீங்களா, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. நாங்கள் 2 பேரும் போனோம். போன உடனே அவங்க சொன்ன அந்த கூல் ட்ரிங்க்ஸ் வந்துருச்சு, குடிக்க சொன்னார். குடிச்சு பேசிட்டே இருந்து அப்புறம் எங்கே போகிறீங்க, இங்கே போகிறோன்னு, சரி வாங்க நான் கொண்டு விடுறேங்க. அப்போ சொன்ன வார்த்தை, நீங்கள் ஆண்டோடைய பிள்ளைகள், நீங்கள் நடந்தெல்லாம் போகக்கூடாது, நான் பைக் வச்சுருக்கும் போது நீங்கள் நடந்து போகிறதா, நாங்கள் வந்து விடுறேங்க. அப்போ நாங்கள் சொன்னோம், நாங்களே பைக்கில் தான் வந்துட்டோம், ஒரு கஷ்டம் இல்லை, நாங்கள் போயிடுவோம். அந்த வார்த்தை எனக்கு ஞாபகத்தில் வந்து காலை புரிந்து கொள்ளுங்க. நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள், நான் பைக் வச்சிருக்கும் போது நீங்க நடந்து போலாமா, நான் கொண்டு போய் விடுறேன். கவனிக்கிறீங்களா சொல்றத? இதுக்கு பேர் தான் சகோதர சிநேகிதம். இதுக்கு பேர் தான் தெய்வீக அன்பு. இதுக்கு பேர் தான் அந்த ஆவிக்குரிய குடும்ப உறவுன்னு சொல்ற. நம்ம எப்படி நமக்கு என்ன, அவங்களுக்கு நடந்தா நமக்கு என்ன, அவங்க கஷ்டப்பட்டா நமக்கு என்ன, இப்படி நினைச்சோம்னா இதுக்கு பேர் சகோதர சிநேகிதம். சபையில இருந்து ஒரு கல்யாணம் நடக்குது, சபையில அறிவிப்புல சொல்றோம், அவ்வளவுதான். ஒரே குடும்பம்னு சொல்றோம். ஒரு குடும்பத்துக்குள்ள அம்மா வந்து அப்பாட்ட கல்யாணத்துக்கு வந்துருங்க, நம்ம பிள்ளை கல்யாணம் அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்ற வார்த்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். வீட்டுக்குள்ள பிள்ளை கல்யாணம்னு அப்பா போய் மூத்த பிள்ளைங்களோ இளைய பிள்ளைங்க சொல்லுவாங்க, உங்க கல்யாணம் வந்துருப்பா அப்படின்னு தங்கச்சி போய் சொல்லுவாங்களா? ஒரு குடும்பத்துக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் அழைப்பு தேவையில்லை. அப்ப சபையில அறிவிப்புன்னு சொல்லிட்டாங்கன்னா எல்லாரும் என்ன செய்யணும்? அங்க போய் நிக்கணும். என்னைய கூப்பிடல, என் வீட்டுக்கு பத்திரிக்கை வரல அப்படின்னா நீங்க இன்னும் கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமா அறியல. ஒரு துக்க காரியம்னு சொல்றோம், எல்லாரும் போகணும்னு சொல்றோம், என்னைய அவர் கூப்பிடல அப்படியே சொல்றது அப்படிலாம் இல்லை. தெரியுதோ தெரியலையோ சபையில சொல்லிட்டாங்கன்னா கலந்து கொள்ளணும். இதுக்கு பார்த்தா சகோதர சிநேகிதம். ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்களை விசாரிக்கிறதோ, அவங்களுக்காக ஜெபிக்கிறதோ, அவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா உண்மையான ஆவிக்குரிய சகோதர சிநேகிதம். அவங்க தான் ஆண்டவரை அறிந்தவர்கள். இப்ப எதை பத்தி பேசுறது வேதோ, அவரை அறிகிற அறிவை குறித்து பேசுது. அப்ப ஆண்டவரை அறிகிற அறிவு நீங்களாக வளரணும் அப்படின்னா நமக்குள்ள என்ன இருக்கணும்? சகோதர சிநேகிதம். அப்படி இல்லைன்னா கர்த்தரை இன்னும் அறியவில்லை என்று அர்த்தம். கர்த்தரை இன்னும் தெரிந்து கொள்ளலன்னு அர்த்தம். இன்னும் நம்ம 1ஆம் கிளாஸ்க்கே வரலன்னு பார்ப்போம். சரி, சகோதர சிநேகிதத்தையும் சகோதர சிநேகிதத்தோட சகோதர சிநேகிதங்கிறது சிபிஎம் சகோதர சிநேகிதம் மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? பார்த்த உடனே பயத்தை தோத்திரம், கர்த்தருக்கு தோத்திரம் அப்படின்னு தூர வளைந்து போற மாதிரி இருக்கக்கூடாது. புரியுதா? செயல்ல இருக்கணும். வாயில தோத்திரம் இல்லை, செயல்ல அன்புல அது வெளிப்படும். அன்புக்கு நல்ல ஒரு உதாரணம் நம்ம ஆண்டவர் தான். அப்படிதானே? வேதத்துல வாசிக்கிறோம், அவர் தன்னையே கொடுத்து நமக்கு நம்ம மேல அன்பு கொடுத்தார். தன் ஜீவனையே கொடுத்து நம்ம மேல அவர் அன்பு கொடுத்தார். 1 Corinthians 13 அன்புக்கு ஒரு விளக்கத்தை பட்டியலே போடுறார். அன்புனா எப்படி இருக்கும் அப்படின்னு. அதுக்கு பேர் தான் உண்மையான அன்பு. அன்புனா காசு இருந்தா அன்பு, இல்லைன்னா அன்பு. அப்படிதானே? அந்த மாதிரி இல்லை. அன்புனா எல்லா இடத்துலையும் எல்லா இடத்துலையும்
கண்டிஷன் இருக்கு. உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நீங்களும் கனியற்றவர்களாய் இருக்க ஒட்டாது. அப்ப நீங்கள் நானும் ஆண்டவரை அறிய வேண்டிய பிரகாரமா அறியணும்னா, ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் தேவையான எல்லாம் நமக்கு வேணும்னா, இச்சையினாலே உலகத்தில் உண்டாகிற கேட்டுக்கு தப்பணும்னா, திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாய் மாறணும்னா, கிருபையிலையும் சமாதானத்திலையும் பெருகணும்னா, இந்த மேல சொன்ன இந்த சுபாவங்கள் எல்லாம் குணங்கள் எல்லாம் நம்ம வாழ்க்கையில வரணும். இது இருந்தா தான் நம்ம ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்றோம். ஆண்டவரை அறிகிற அறிவிலே வளர்றோம். சமீபத்துல விசிட்டிங் போன இடத்துல ஒரு ஐயாவோட பேசிட்டு இருந்தேன். அப்போ அந்த ஐயா சொன்னாங்க, நீங்களும் கல்யாணத்துக்கு வந்தீங்களாப்பா அப்படின்னு. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்க, நாங்க போட்டாலாம் எடுக்கல அப்படின்னாரு. அப்ப நாங்களும் போட்டோ எடுக்கல, அதெல்லாம் போகவே இல்லை, கல்யாணத்துக்கு வந்தோம் சாப்பிட்டா வந்துட்டோம் அப்படின்னு. அப்ப அந்த ஐயா சொன்னாங்க, எதுக்கு போட்டோ எடுக்கல தெரியுமா அப்படின்னு ஒரு காரியம் சொன்னாங்க. ஒரு வயதான ஒருத்தர், ஒரு ஏழை ஒருத்தர், அவர் போட்டோ எடுக்க ஏறும்போது அவர் போட்டோ எடுக்க பொண்ணுமா கூட எடுக்க விடாம அவரை வெளியே கொடுக்க விட்டாங்க. அப்ப ஆளு பார்த்தாங்க செய்யறாங்க, அவரை நம்மளும் போட்டோ எடுக்க வேண்டாட்டு வந்துயா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க. கவனிக்கணும். இப்போ கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்தவர்கள் இந்த மாதிரி வித்தியாசம் ஒருபோதும் வர மாட்டாங்க. பணக்காரங்க ஏழைங்க. எனக்கு ஒருத்தங்களுக்கு தெரியும், அவங்க நான் சொல்றது பல வருஷங்களுக்கு முன்னால கிராமத்துல பத்திரிக்கை கொடுக்கும் போதே சொல்லி கொடுப்பாங்களா, உங்க வீட்டுக்காரர் வேண்டாம், நீ மட்டும் வா, பிள்ளைகள் மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. எதுக்கு அப்படின்னா, நகரத்துல வச்சு கல்யாணம் நடக்குதா, டவுன்ல வச்சு அங்க இப்படி ஆட்கள் தான் வரணும்னு லிஸ்டா, கிராமத்து ஆட்கள் வரக்கூடாது. இன்னொருத்தர் அப்பா அவரை பார்க்க வந்திருக்கிறார், மகன் சொன்னாரா இவங்க எங்கிட்ட வேலை செய்யறது அப்படின்னு. அப்பா கல்லூரி முதல்வர், கஷ்டப்பட்டு படிக்க வச்ச ஒரு மகனை கல்லூரி முதல்வராக இருந்தார் அப்பா. அவர் பார்க்க வந்த இடத்துல இவர் சொன்னாரா, எங்க வீட்டுல வேலை செய்யறவர். அப்பா வீட்டுல போய் தூக்கு படிச்சு, நான் கஷ்டப்பட்டு பிள்ளைய படிக்க வச்சேன், அவன் என்ன சொல்லிட்டாங்க, வேலைக்காரன். கவனம், தேவனுடைய பிள்ளைகள் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன்னு சொல்றவங்க இந்த மாதிரி சுபாவத்துக்கு ஒருபோதும் இடம் கொடுக்கவே. சில பேரு நம்ம வீட்டுக்கு வந்தா அக்கா அண்ணன் தம்பிப்பாங்க, தெருல பார்த்தா யாரோ மாதிரி போவாங்க, அல்லது ஊருக்காரங்க மாதிரி பேசிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? இன்னும் கொஞ்சம் பேரு, ஒருத்தர் என்ன சொன்னாரு, பசா அண்ணன் தெரிஞ்ச மாதிரி கடிக்கூடாது அப்படின்னா. எதுக்கு அப்படின்னா, அங்க வேற ஒரு பிராண்ட்ல அந்த ஊர்ல இருக்கேன், அதனால எதையாவது சொல்லிவிடாதீங்க வந்து அப்படிங்க. சொல்லுங்க புரியுதா? நாங்க எப்பா நம்ம ஊருக்கே வரமாட்டோம்ப்பா அப்படின்னு. நம்ம வாய் சும்மா இருக்குமா? பார்த்த உடனே அண்ணன் தான் சொல்லுவோம், தம்பினா தம்பின்னு நம்ம சொல்லுவோம். நம்ம சுபாவத்தை மாற்ற முடியாது, மாய்பாடலாம் நமக்கு பண்ண தெரியாது. ஆனா ஒரு சிலர் என்ன விரும்புறாங்கல்ல, மாய்பாடங்களை விரும்புறாங்க. ஆனா வேத வசனம் சொல்லுது, கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்கிறவர்கள் ஒருபோதும் இருக்கும். எல்லாரையும் சமமாய் நடத்துறவங்களா, தெய்வீக அன்பை வெளிக்காட்டுறவங்களா அவங்க இருக்கணும். இப்படி இருந்தா தான் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்துருக்கோம். கர்த்தரை அறிகிற அறிவிலே வளர்ந்துருக்கிறோம். நான் வரம்பற்றவன், நான் பக்திமான், நான் பெரிய விசுவாசி, அபிஷேகம் பெற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மத்தியில் வித்தியாசத்தை பார்த்தோம்னா, ஏழை பணக்காரன், படிச்சவன் படிக்காதவன் அப்படின்னு பார்த்தோம்னா, கர்த்தரை அறிய வேண்டிய பிரகாரமா இன்னும் அறியல. நம்ம ஆண்டவர் அப்படி பார்த்திருந்தா நம்ம முதல்ல ரட்சிப்பு அனுபவத்தை பெற்றுக்க முடியுமா? நமக்கு விடுதலை கிடைச்சிருக்குமா? யோசிச்சு பாருங்க. மாம்சத்தின்படி நம்முடைய ஆண்டவர் ஒரு யூதன், புரிந்துக்கணும். மாம்சத்தின்படி இயேசுவானவர் யாரு? ஒரு யூதன். உலகத்திலேயே உயர்ந்த ஜாதின்னு சொல்லிக்கிறவங்க, அந்த குடும்பத்துல பிறந்த பவுல் கூட இடத்துல கோபம் வரும்போது சொல்லுவாரு, நான் மாம்சத்தின்படி பேசுகிறேன் அப்படின்னு பேசுவாரு. நான் யாரு? நான் ஒரு யூதன் அப்படிம்பார். நான் பெஞ்சமின் கோத்திரத்தா அப்படிம்பார். நீ பேசுறீல, நானும் பேச முடியும் அப்படின்னு பேசுறேன். ஆனா ஆண்டவர் அப்படி நினைச்சிருந்தா நீங்க உங்களுக்கு எனக்கு ரட்சிப்பு வந்திருக்குமா? கொஞ்சம் யோசிப்பாங்க. நம்மள அநேக தெருவுக்குள்ள நடக்கக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட குடும்பங்களுக்கு வந்திருக்கிறோம், செருப்பு போடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட குடும்பங்களுக்கு வந்திருக்கிறோம், தோல்ல தொண்டை போடக்கூடாதுன்னு சொல்லப்பட்ட குடும்பங்களுக்கு வந்திருக்கிறோம், பார்த்தாலே தீர்த்துன்னு சொல்லக்கூடிய குடும்பங்களுக்கு எல்லாம் வந்திருக்கிறோம்.
தேவன் செய்கிற பெரிய கிரி. பாரத பிரதமர் தான், ஆனால் கோயிலுக்குள்ள வர்றதுக்கு தீட்டுன்னு சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. பிரதமரே எங்க வரக்கூடாதுன்னா கோயிலுக்கு அவரோட நாங்கள் வரமாட்டோம் ஒரு கூட்டம். ஆனால் சர்வ வல்லமுள்ள ஆண்டவர், வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த கர்த்தர், அவர் உங்களை என்னையும் சகோதரன்கிறாரு, சிநேகிதன்கிறாரு, பிள்ளைங்கிறாரு. உறவும் அவர் சொல்லி அழைக்கிற ஒரு தெய்வம் உண்டுங்க, அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாங்க. அந்த ஆண்டவரை அறிகிற அறிவில் நீங்கள் நானும் வளர்ந்தோம்னா எப்படி இருக்கணும்னு யோசிப்பாங்க. அவங்க மேலே சொல்லப்பட்ட இத்தனை காரியங்கள் இருந்தாங்கன்னா அவர் அறிகிற அறிவிலே நீங்களும் நானும் வளரணும்னு அர்த்தம். கடைசியா உபவாசத்தை வாசிங்க. இப்ப மேல சொல்லப்பட்ட இவைகள் இல்லாதவன் எவனோ முதல்ல ஒரு பாவத்திலிருந்து கர்த்தரை மீட்டெடுத்தாலே அது தெரியாம திரும்ப அதுக்குள்ளேயே உழுந்து போனவனா அவன் இருப்பாங்க. அவன் தேவன் நம்ம கொடுத்த ரட்சிப்பை காத்துக்கொள்ளணுமா, தேவனுடைய அழைப்பை நம்ம காத்துக்கொள்ளணுமா, கிறிஸ்துக்குள்ள நீங்கள் வளரணுமா, அவர் அறிகிற அறிவை வளர்ந்து பிறகு சகல ஆசீர்வாதத்தை நீங்கள் சோதரிக்கணும்னா இங்க மேலே சொல்லப்பட்ட காரியங்களை நீங்கள் நானும் கை கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இந்த வேலையை நம்ம கொஞ்சம் ஆராய்ச்சி பார்ப்போம். தேவன் சொன்னதுல எது நம்மகிட்ட இருக்கு, எது நம்மகிட்ட இல்லை, எதை நம்ம மாற்றி அமைத்துக் கொள்ளணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வேலைங்கிறது ஏதோ வந்தோம், கர்த்தர் ஏதாவது வாக்குத்தத்தங்களை சொல்லுவார், மகளே கலங்காதே பிகையாதுன்னு சொல்லுவாரு, அல்லேலூயா ஆமென் சொல்லிட்டு போயிடுவோம். அதுக்கு இங்க வரல. அதுக்குதான் பெரிய கூட்டங்கள் இருக்குது, இருக்கக்கூடிய மாறி கூட்டம் மாதிரி நிறைய கூட்டங்கள் இருக்குது. உங்களையும் என்னையும் கர்த்தர் இங்க கூட்டி சென்றது அதுக்கு அல்ல, வாழ்க்கையை சரிப்படுத்திக் கொள்ள, வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்க, வேதத்தின்படி ஆண்டவர் போல நம்ம வாழ்க்கையை மாற்றி அமைத்துக் கொள்ளத்தான் கர்த்தர் உங்களையும் கொண்டு வந்திருக்கிறார். அவன் ஜெபம் பண்ணுமா, இல்லை நம்ம எழுந்திருக்கிறான், கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். எழுந்திருக்க முடிஞ்ச எல்லாரும் எழுந்து கொள்ளுங்க, முடியாதவர்கள் உட்கார்ந்து கொள்ளுங்க. நம்மை நாம ஆராய்ச்சி பார்ப்போம். தேவன் நம்மளோடு கூட பேசுகிறவர் இன்னைக்கு நம்மளோடு எடுத்துக்கிறார். அவர் அறிகிற அறிவிலே நம்ம வளர்ந்தோம்னா நம்ம ஒருபோதும் வீணரா போக போறது இல்லை, நம்ம ஒருபோதும் பிரயோஜனம் இல்லாம பயனில்லாதவங்களா போக போறது இல்லை. கர்த்தர் நம்மை பயனுள்ள பாத்திரமாய் மாற்றுவார். கர்த்தர் நம்மளை அநேகருக்கு பிரயோஜனமுள்ளவராய் மாற்றுவார். கர்த்தர் அநேக வாழ்க்கை கட்டுவதற்கு உங்களை அவரால் பயன்படுத்த முடியும். நீங்கள் நான் கடிகொடுக்கிற பிள்ளைகளாக மாற முடியும் அவர் அறிகிற அறிவிலே வளரும் போது. ஆனால் அந்த அறிகிற அறிவிலே வளரணும்னா நமக்குள்ள விசுவாசம் தேவை, தைரியம் தேவை, ஞானம் தேவை, இச்சை அடக்கம் தேவை, பொறுமை தேவை, தேவ பக்தி தேவை, சகோதர சிநேகம் தேவை, தெய்வீக அன்பு நமக்கு தேவை. இதெல்லாம் நமக்கு இருக்கான்னு பார்ப்போமா? அப்படி இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எதெல்லாம் எனக்கு குறையா இருக்கோ அதை எனக்கு தாங்க, ஆண்டவரே என்னை சரிப்படுத்திக் கொள்ள உதவி செய்யுங்கப்பா. கர்த்தர்கிட்ட கேட்கலாமா? எல்லாரும் தேவ சமூகத்துல ஆண்டவரே உங்க அறிகிற அறிவுகள் நம்ம வளர்றதுக்கு அடிப்படையை தேவையான இந்த காரியங்கள் எனக்கு தாங்கப்பா. ஆண்டவர்கிட்ட கேட்போம். தேங்க்யூ ஜீசஸ். நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டது இன்னொரு கிறிஸ்தவங்களை போல இருக்கும்படி அல்ல, இன்னொரு சபையாரை போல இருக்கும்படி இல்லை, மாறாக அவரை போல மாறும்படி கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அவரை போல சுபாவத்தில் மாறும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். அவரை போல பேசும்படி, அவரை போல நடக்கும்படி, அவரை போல செய்யும்படி கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறாரே. அவர் போல மாறணும்னா அவர் அறிகிற அறிவிலே வளரணும். அவர் அறிகிற அறிவில வளரணும்னா இது எல்லாம் நமக்கு தேவையா இருக்கிறது. கர்த்தர் நமக்கு இதை செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். Thank you Jesus, thank you Lord, thank you Lord, thank you Lord. யாராவது ஒருத்தர் சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் நம்மளோடு பேசும்படி ஜெபிக்கலாம்.